இவருக்கும் நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு ஃபுல்லாக வந்து புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிற சித்தர்களில் வந்து ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி, இவர் வந்து சென்னையில் இருக்கிற பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கார், இவருடைய ஜீவசமாதி. ஆனால் இப்போ நம்ம வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் 369 முறை வாயால் சொல்லியோ அல்லது விளக்கேற்றி வச்சுட்டு, எப்படி இருந்தாலும் விளக்கேற்றணும், விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் எழுதலாம். இல்லைனா எழுதினா 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஆகுது. இவரை மட்டும், மற்ற சித்தர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி டைம் ஆகுது. ஆனால் அவ்வளவு சக்தி வாய்ந்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அது அஃபிஷியலான விஷயமா இருக்கட்டும், வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இது மாதிரி எழுதுனீங்கன்னா ஆனந்த மீன்ஸ் ஏதாவது ஆனந்த பவன் ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை ஆனந்தியா இருக்கலாம், ஆனந்தனா இருக்கலாம். அது செங்கல், HDFC பேங்க்ஸு, ராமன், ராம என்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எழுதி முடிச்ச பின்னாடி வணங்கின பின்னாடி நீங்கள் வணங்கினது அவருக்கு கேட்டுருச்சு, நீங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு, அவருக்கு உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதம் வந்து ஒவ்வொரு மாதமே நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியே